உலக தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம எங்க போறோம்? Spoorwegmuseum. இதுதான் உத்தரக் மாலிபான் ஸ்போர்வேக் மியூசியம் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். உத்தரக் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த இடத்துக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறாங்க. அந்த பக்கம் இருக்கிறது என்ட்ரன்ஸ். நீங்கள் உள்ளே வர அந்த இடத்துல தான் டிக்கெட்லாம் வாங்கணும். எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் மியூசியம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுத்துக்கும் நடுவில் கட்டியிருக்காங்க. நாங்க இப்போ உள்ள வந்துட்டோம். இதுதான் இந்த மியூசியத்தோட மெயின் என்ட்ரன்ஸ். வரவேற்பு அறையில அழகான ஒரு பழைய காலத்து கடிகாரம் இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு பழைய காலத்து பெட்டிகள் பாருங்களேன். ரயில் பயணம்னாலே பெட்டிகளை மறக்கவே முடியாது. அந்த காலகட்டத்திலேயே ஓய்வெடுக்க எவ்வளவு அழகா அறையை ஒதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஓய்வு எடுக்கிற அறை ரொம்ப அழகா பிரம்மாண்டமா இருக்கு. உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் இதுல யாரு ஓய்வு எடுப்பாங்கன்னு. ராஜா ராணி ஓய்வு எடுக்கிற அறை தான் இது. இந்த வரவேற்பு அறையிலிருந்து கண்காட்சி இருக்கிற இடத்துக்கு போறோம். வாங்க சேர்ந்து பயணிப்போம். இது அரச குடும்பத்தினர் பயன்படுத்துற ஒரு ரயில் பெட்டி. இதுக்குள்ள எல்லாமே இருக்கும். நீங்களே பார்த்தா தெரியும். ஆடு மாடு குதிரை இது மாதிரி பல விலங்குகளை ஏற்றி செல்ற ரயில் பெட்டி இது. முதல்ல வரவேற்பறை,
அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின்லாம் வந்துட்டு போவோம். அடுத்து இருக்கிற இடம் தான் கண்காட்சி இருக்கிற ஒரு பெரிய பகுதி. அங்கே தான் இப்போ நம்ம போவோம். நீங்க பார்க்குற இதெல்லாம் நெதர்லாந்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். இன்னும் கூட அதே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அழகா அதே மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த போட்டோக்கள் இந்த இடத்துல கிடைக்குது, நீங்க வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம். 2-3 இடங்களை தாண்டி இப்போ உள்ள வந்துட்டோம். இதுதான் ஸ்போர்வேக் மியூசியம். இங்க தான் கண்காட்சி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ரயில் கண்காட்சி மட்டும் இல்லாம சில விசித்திரமான அனுபவமும் தராங்க. இந்த ட்ரெயின் இருட்டில் போற ஒரு ட்ரெயின். உள்ள பாத்தீங்கன்னா அங்கங்க மனுஷங்க வேலை செய்வாங்க, நிப்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் இருட்டில் பார்க்குற வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் திகிலா இருக்கும். ஆனா குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ட்ரெயினுக்குள்ள உட்காந்துட்டு பேர் நீங்க நிறைய இடங்கள்ல அது உங்களை டிராவல் பண்ணி கொண்டு போவோம். எதிர்க்க ட்ரெயின் வரும், வித்தியாசமான இடங்களை காட்டும். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் திகில் கலந்த அனுபவம் தான் இதுவும். குழந்தைகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த ட்ரெயின் போகுது. போய் பார்க்குற மாதிரியும் பண்ணி வச்சிருக்காங்க. சில ரயில்கள் அந்தரத்துல தொங்குற மாதிரி இருக்கும். மேல இருந்து பார்த்தா அந்த வியூ ரொம்ப அழகா இருக்கும்.
அந்த காலத்திலே நாடு விட்டு நாடு ட்ரெயின் போயிருக்கு. இன்டர்நேஷனல் ட்ரெயின்னு பேரே போட்டிருக்காங்க. பாருங்க உள்ள எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இதுக்குள்ள ஒரு தியேட்டர் இருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. உள்ள என்ன மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுவாங்கன்னு தெரியல. வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஆரம்பத்துல உள்ள போகும்போது பல ஐரோப்பிய நாடுகளுடைய அழகான ரயில் நிலைய புகைப்படத்தை வச்சிருக்காங்க. தியேட்டருக்குள்ள இப்போ வந்துட்டோம். ரொம்ப அழகா இருக்கு தியேட்டர் பார்க்கவே. ரொம்ப வித்தியாசமான டிசைன்ல பண்ணி வச்சிருக்காங்க. சினிமா போட்டு காட்டுவாங்களா இல்ல நாடகம் நடிச்சு காட்டுவாங்களான்னு தெரியல. ரொம்ப ஆர்வத்துடன் காத்துட்டு இருக்கோம். இதுவும் ஒரு அழகான பழைய காலத்து ட்ரெயின். 1864 வருடத்துல பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்துல இருக்கிற மான்செஸ்டர் ஊர் பேரும் போட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல தான் பண்ணியிருக்கணும். இங்க ஒரு அழகான சின்ன ஒரு ட்ரெயின் மினியேச்சர் இருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ராஜா ராணி உபயோகப்படுத்துறது தான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா உள்ள எல்லாமே இருக்கு. கிச்சனு, டாய்லெட்டு, ஹாலு, பெட்டுன்னு. இது ரயில்வே ஊழியர்கள் வேலை செய்யற இடம் நினைக்கிறேன். உள்ள தண்டவாளம், ஆணி, இப்படி பல ரயில்வே உடைய உதிரி பாகங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப கண்டிப்பா வேலை செய்யற இடமா தான் இருக்கும். நீங்க பார்க்குற இந்த போர்டு வந்து ரொம்ப பிரபலமான ரயில்வே இன்ஃபர்மேஷன் போர்டு. இது வந்து உத்ரக் ரயில்வே ஸ்டேஷன்ல முதல்ல இருந்தது. அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க. இதுதான் வந்து நெதர்லாந்துலேயே இருக்கிற பெரிய ரயில்வே ஸ்டேஷன் போர்டு. எத்தனை மணிக்கு ட்ரெயின் வரும், எப்போ போகணுன்றது வந்து இது ரொம்ப நாளாக காட்டிகிட்டு இருந்தது. இப்போ வந்து புது ரயில்வே ஸ்டேஷன் உத்ரக்கில் வந்தவுடனே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க. Nou, welkom allemaal. Dit is de speciale trein naar het Spoorwegmuseum van de Utrecht-Malibaan. En deze gaat weer naar Utrecht. En zo kan je van Utrecht Centraal ook weer naar Utrecht-Malibaan komen om even de mooie treinervaring op te doen.